கண்கோடுத்த காளியம்மா எனக்கு கதைக்கு வந்த அருள்கூரே நமது பொன்போத்தி தாத்தாவோ ஐயா உம்முடைய வாசலி நாங்க சங்கிலி மாட கோணாரோ ஈன முத்தம்மா என்பவளோ ஐயா தவமிருந்து பெற்ற பிள்ளை எங்க சுடலை முத்து கோணாரோ எங்க பொன்போத்தி சுவாமி ஐயா உன்னுடைய வாசலி நாங்க உங்கதைய பாட போறோம் அதுக்கு நாவுதடு மாறிடாமல் வன்னியடி மாயா எனக்கு வந்தருள வேணும் ஐயா மாயாண்டி வந்தருள சித்தா தந்தன்கரையில் உழுவிரு கொஞ்சுடலே ஐயா வன்னியடி மூட்டுக்குள்ள இருந்த தெய்வம் சுடலே ஐயா வன்னியடி மாயாண்டி ஐயா உம்முடைய குழந்தை நானும் சங்கிலி மாட கோணாரோ முத்தம்மா பெற்ற பிள்ளை நம்ம பொன்போத்தி சுவாமியான சுடலை முத்து கோணாரோ உம்ம பாடுவனே நானும் முன்ன உம்ம பாடுவனே நானும் முன்னே சுடலை முத்து கோணாரோ உம்ம பலகால உனை தொழு தேடுவனே நானும் முன்ன பொன்போத்தி சுவாமி ஐயா தென்னாடு தேசமல்ல அப்பா கூறுவனே நானும் முன்னே வன்னியடி சுடல ஐயா உன்ன குச்சங்குராணியிடாமல் மறந்திருக்கும் கதைகள் எல்லாம் மாய பேச்சு மணி பேச்சு மங்கவன பேச்சு அம்மா மனதில் வந்து அருள் போரே எங்க புரியாத கதைகள் நமது பொன்போத்தி தாத்தா இந்த பிள்ளைக்கு நீ அருள் போரே எனக்கு நாவுதடு மாறிடாமல் எனது நற்கூறலும் வங்கிடாமே வன்னியடி சுடல ஐயா வன்னியடி சுடல ஐயா எனக்கு வரமருள வேணும் ஐயோ அப்பனே நாட்டிலையும் சாமி நல்ல நல்ல நாடு நாவலர்களது புகழோ நாடு அப்பன கோடமலை ஒளியு நாடு குழுந்த தெண்டல் வீசும் நாடு மாசிமல பொழியு நாடு இங்குள்ள மாநிலங்கள் விளையும் நாடு அப்ப மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னலன் அப்ப குதிரை கட்டி போரடித்தால் இங்க குமியாது சென்னலன் நம்ம ஆணை கட்டி போரடிக்கும் நம்ம கங்கை கொண்டம் பக்கத்துல மாநிலமும் ஜாதி வச்ச மண்டலமும் புகழ் படைத்த வெங்கடாசலபுரம் மதியில நம்ம யாதவ குலமதியில் யாதவரின் குலமதியிலே இங்கு யாரெல்லாம் வாழ்ந்துவாரா
கோணாரும் சங்கிலி மாட கோணார் அவருடைய மனைவி அம்மா அவ கட்டழகி பொட்டழ காது மூக்கு வடிவழகி ஈனமுத்தம்மா என்பவளும் 10 கிட பசுவமாடும் 8 கிட எருவமாடும் 4 கிட வெள்ளாடும் வெங்கடாசலபுரமதியில சங்கிலி மாட கோணாருக்கு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆமா சுவாமி குதிரை கட்டி போரடித்தால் குமியாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்க கூடிய அழகிய திருநாடு இந்த வெங்கடாசலபுரம். இந்த வெங்கடாசலபுரத்திலே யாதவகுல வம்சத்திலே வந்துதித்த யாதவாகுல பெருமக்களுடைய இடத்திலே மதிப்பும் மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சங்கிலி மாடக்கோனார். அந்த சங்கிலி மாடக்கோனாரும் அவருடைய மனைவி அம்மா பேரு ஈனமுத்தம்மா. அந்த ஈனமுத்தம்மாளும் சங்கிலி மாடக்கோனாருக்கும் இந்த வெங்கடாச்சலபுரத்துல ஆடு மாடு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம் பால் பவுசு. ஆடு மாடு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம் பால் பவுசு நிறைய இருக்கு. யாக்கனவே இது வந்து கோபால கண்ணன் உதித்த குளம் கோகுலம். கோகுலத்தில் வந்து உதித்தவங்க இல்லையா? கோபால கண்ணன் வேணுகோபால மூர்த்தி வந்து உதித்த குளம் நம்ம யாதவர் குளம். என் கோகுலத்திலே சரி யாதவார்குல சமுதாய பெருமக்கள் வீட்டுல ஆடு மாடு இல்லாத வீடு கிடையாது. ஆடு மாடு இல்லாத வீடு ஒரு வீடு பாக்கி இருக்காது அந்த காலத்துல. அதனாலே இந்த யாதவகுலத்தின் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்காரே நம்ம சங்கிலி மாடக்கோனார். ஆமா சங்கிலி மாடக்கோனாருக்கும் ஈனமுத்தம்மாளுக்கும் அம்மாளுக்கும் 10 கிட பசுமாடு. அப்பா 10 கிட பசுமாடு. அப்பா 8 கிட எருவ மாடு. 8 கிட எருவ மாடு. 4 கிட வெள்ளாடு. அப்பா எக்கச்சக்கமா இருக்குமே. பராமரிக்கணும்னா பெரிய கஷ்டம்ல. அது மட்டுமா வேற என்னன்னு ஆடு மாடு அடுக்குமத்த வீடு நம்ம சங்கிலி மாடக்கோனாருக்கும் ஈனமுத்தம்மாளுக்கும் இந்த வெங்கடாசலபுரத்துல. ஆமா அண்ணே. ஐயோ ஏழுமத்த வீடும் கட்டி ஏழுமத்த வீடும் கட்டி எம்பெருமான் சில வைத்து சங்கிலி மாடக்கோனாரு ஈன நல்ல முத்தம்மாடும் ஆனந்தமா வாழ்ந்து வாராராமா. 10 அடுக்கு மாளிகையா மாளிகையா அவருக்கு பக்கம் 2 சாவடியா சாவடியா அவருக்கு 8 அடுக்கு மாளிகையா சங்கிலி மாடக்கோனாருக்கு அவருக்கு எதிரே 2 சாவடியா அவருக்கு கோபுரமும் பொன்னாரை அவருக்கு கொடிமரமும் தங்கத்தாலே. அப்போ மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வந்து வாராமா. ஆலவனும் தேவியுமா ஆனந்தமா வந்து வாரா. மனவேணும் மனைவியும் மனவேணும் மனைவியும் கண்ணு இமை போல வந்து வாரா. வாழ்ந்து வரும் காலத்துல சங்கிலி மாடக்கோனாருக்கும் அந்த ஈன நல்ல முத்தம்மாளும் வாழ்ந்து வரும் காலத்துல வெங்கடாசலபுரமதியில அவருக்கு சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்தார குறைவும் இல்ல அப்ப மண்ணு இருக்கு மனை இருக்கு மண்ணால குழந்தை இல்ல
குழந்தை இல்ல கவலை கொண்டு அம்மா கொடுங்கவளை அடைந்தார். அம்மா மதலை இல்ல கவலை கொண்டு அம்மா மதலை இல்ல கவலை கொண்டு அவளும் மனக்கவலை அடைந்தார்கள். சங்கிலி மாட கோணாரோ அவருடைய மனைவி அம்மா எங்க இனமுத்து அம்மாளோ அழுது புலம்புகிறாள். அழுது புலம்புகிறாள். ஆறாத துயரம் கொண்டாள். எங்க நவ மன்னவர் எனக்கு கறிக்கரைக்கும் தேங்காயில கையே அந்த பிள்ளையில் நிறகுடத்து தண்ணீரில் எனக்கு நின்னளம்ப குழந்தை இல்லை. இந்த ஈன நல்ல முத்தம்மாளுக்கு வட்டியில சாதம் போட்டா வாரி உன்ன சுவாமி குழந்தை இல்ல. கும்பாவில சாதம் போட்டால் ஏ சாதம் போட்டால் எனக்கு கூட உன்ன குழந்தை இல்ல. சாதம் போட்டா இளையதில சாதம் போட்டால் சங்கிலி மாட கோணாருட மனைவி அவ சொல்லுவாள். இளையதில சாதம் போட்டால் எடுத்து உன்ன குழந்தை இல்லை. கத்தேரிக்கா தோட்டத்து கத்தேரிக்கா தோட்டத்து எனக்கு காய்கறிக்க குழந்தை இல்லை. மண்ணா வெள்ளேரிக்க தோட்டத்து விளையாட பிள்ளை இல்லை. பூசணிக்க தோட்டத்தில பூசணிக்க தோட்டத்தில பூ பறிக்க குழந்தை இல்லை. அப்படியாக இந்த வெங்கடாச்சலபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலி மாட கோணாருக்கும் ஆமையா அவருடைய மனைவியாகப்பட்ட ஈனமுத்தம்மாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணாளுக்கும் பெண்ணவளுக்கும் ஆடு மாடு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம் பால் பவுசு பால் பவுசோடு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கிலி மாட கோணாருக்கு என்ன என்ன என்னென்ன ஒரே ஒரு குறை. என்ன என்னையா குறை? ஐயா என்ன உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனின்னு சொன்னா ஆமா என்ன கனி இருக்கு? என்ன கனி? என்ன கனி? கொய்யா கனி இருக்கு, பிளாக்கனி இருக்கு, வாழைக்கனி இருக்கு, மாம்பழம் இருக்கு, ஆரஞ்சு பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, கமலா ஆரஞ்சு இருக்கு, கொய்யா இருக்கு. கொஞ்சம் மூச்சு விட்டு தான் சொல்ல. கொய்யா பழம் இருக்கு, ஆப்பிள் பழம் இருக்கு, ஆரஞ்சு பழம் இருக்கு, சீதாப்பழம், அன்னாச்சி பழம் இருக்கு, கமலா ஆரஞ்சு இருக்கு, சீதாப்பழம் இருக்கு, வேற என்ன பழம் இருக்கு? நவல் பழம் இருக்கு. இது பூராமே திகட்டாத பழம் தானே. ஏ திண்ணி பண்டார பேமவன அந்த பே அங்கெல்லாம் இருக்கான். அவன் இருக்கு எப்பா பேர் வந்துச்சு எனக்கு தெரியாதுன்னு. அதாவது கனியிலே திகட்டாத கனி என்று சொன்னா அதுதான் பிள்ளை கனி. உலகத்துல பிள்ளை செல்வத்தை போல எங்கேயும் பெருஞ்செல்வம் கிடையாது கிடையாது. இந்த வெங்கடாச்சலபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஐயா சங்கிலி மாட கோணாருக்கும் அந்த ஈனமுத்தம்மாள் என்பவளுக்கும் அவளுக்கும் 10 கிட பசுவ மாடு, 8 கிட எருவ மாடு, 4 கிட வெள்ளாடு வெள்ளாடு அவளை எல்லா செல்வ வளத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த சங்கிலி மாட கோணாரு. சரி தாத்தா இருக்காரு. இவருக்கு குலதெய்வம் யாரு? யாரு இவர் குலதெய்வம் யாரு? அத கேட்டியா நீ? சொல்லணும் இப்பதானே குலதெய்வம் யாருன்னு கேட்டிருக்கீங்க அண்ணாவி. அப்படியாக இந்த சங்கிலி மாட கோணாருக்கும் ஈனமுத்தம்மாள் வணங்கும் தெய்வமாகப்பட்ட அது யாரு? யாரையா? ஐயோ இந்த நல்ல ஊருக்குள் வெங்கடாசல உரமதி சித்தா தங்கரைதனி எங்க
தென்கரையில் வீச்சிருக்கும் வன்னியடி சுடலையத்தான் வன்னியடி சுடலையத்தான் இவர் வணங்கி மெல்லவா வெங்கடாச்சலபுரமதியிலே சித்தா தங்கரைதனி தென்கரையில் வச்சிருக்கோம் மாயாண்டி மசுடல வன்னியடி மாயாண்டி மாயக்கார பேச்சி அம்மா பிரம்மவிடம் பிறந்த மகா பிரம்மகுல ராட்சதையா வண்ணாரமணனுமா ஐயம்பந்தி 21 பந்தி தெய்வம் இருக்கு இந்த 21 பந்தி தெய்வத்தையும் சுவாமி இந்த சங்கிலி மாட கோணாரும் அங்க வணங்கும் போது இந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த சங்கிலி மாட கோணாருக்கு பிள்ளை இல்ல 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 அந்த அம்மா ஈனமுத்தம்மா சரி ஐயா ஓ எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் நாளைக்கு நமக்கு என்ன வேணும் அவன் குழந்தைதான் வேணும் பேர் சொல்ல பிள்ளை வேண்டாமா வேணும்ல நமக்கு அடுத்தாப்புல வாரிசு வேணும்ல எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் இன்னாரு மகன் இன்னாருன்னு சொல்லுறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா பேர் எடுக்கணும் இதுக்கு நம்ம கண்ணுக்கு பின்னால இத பூராவும் காப்பாத்தணும்ல அதனால இந்த சங்கிலி மாட கோணாருடைய மனைவியாகப்பட்ட ஈனமுத்தம்மா சொன்னா சரி ஐயா இதனால இதுவரைக்கும் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் ஐயோ ஆண்டிகளை அடித்ததுண்டோ ஆண்டிகளை அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனோ அண்ணா பிச்சை என்று வந்த வர அண்ணா பின்னால் வர சொன்னேனோ அன்னம் என்று வந்த வர சங்கிலி மாட கோணார் மனைவி அவள் நான் அடுத்து வர சொன்னேனோ அண்ணா வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி எனக்கு வாங்கி உண்ட தோசமும் அண்ணா தாயாருள்ள பிள்ளைகளை நானும் தலையில் எட்டி அடித்தேனோ அண்ணா மாதாவில்லா பிள்ளைகள் மங்கையான முத்தம்மாளோ நான் மண்டையில கொட்டிட்டேன் மண்ணா என்ன மண்ணா பாவம் செய்தோ ஏ பாவம் செய்தோ மண்ணா இதுவரைக்கும் குழந்தை முத்து போல கண்ணி முத்து போல கண்ணி சங்கிலி மாட கோணார் மனைவி அம்மா எங்க ஈன முத்து அம்மா அவ முகங்கள் எல்லாம் வடிக்கா அவ ஆறாக கண்ணி அவளும் அங்கம் எல்லாம் வடிப்பா பகலம் போல கண்ணீரே பக்கம் எல்லாம் வடிப்பா என் மன்னவா இதனால் இதுவரைக்கும் இந்த வெங்கடாச்சலபுரத்துல நமக்கு எந்த குறையும் இருந்தது கிடையாது. சரி, இந்த பிள்ளை இல்லாத குறைத்தான் எனக்கு பெருங்குறையா இருக்கு. மன்னா பிள்ளை இல்ல சோறது, எனக்கு பிள்ளை இல்ல சோறது, மன்னா புழுவை வாரி உண்டது. மதலை இல்ல சோறதுதான், மண்ணை வாரி உண்டதுவோ மங்கையான முத்தம்மாளோ ஈன முத்து அம்மாளோ அந்த அவருடைய கணவராக அந்த சங்கிலி மட கோணாரிடோ மன்ன பிள்ளை இல்ல வாசனுக்கு
பெரியோர்கள் வரவே பிச்சை கூட வாங்க மதலை இல்ல வாசலுக்கு மறையோர்கள் வரவே மண்ண மண்டி கூட போட அப்படியாக சொல்லும் பொழுது உடனடியாக சங்கிலி மாட கோனாருடைய மனைவியாகப்பட்ட ஈனமுத்தம்மா என்னையா செய்தால் மன்னவா என்ன பிள்ளையில்லா வாசலுக்கு பெரியவர்கள் வரமாட்டார்கள் பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் சொல்லும் போது ஏன் வரமாட்டாங்க ஏன் பிச்சை வாங்க மாட்டாங்க உடனே சங்கிலி மாட கோனார் கேட்க அம்மா ஏ ஈனமுத்தம்மா அம்மா நீ பிள்ளை இல்லாத குறைய சொன்ன நான் கேட்டுக்கிட்டேன் ஆண்டிகளை அடித்தோமா அறக்கொடுமை செய்தியான்னு கேட்டுக்கிட்டேன் அந்த பாவத்துல நம்ம செய்யல அதையும் நான் கேட்டுக்கிட்டேன் ஆனா என்ன கடைசியில ஒரு வார்த்தை சொன்னவாரு என்ன சொன்னா பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவர்கள் வரமாட்டார்கள் பிச்சை கூட வாங்க மாட்டார் நீ வாங்க மாட்டாருன்னு சொல்லிய ஏன் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவங்க வரமாட்டாங்க சொல்லு பாப்போம் என்ன அர்த்தத்துல சொன்ன நீ சொல்லு என்ன அர்த்தத்துல சொன்ன நீ ஐயா என்ன அந்த காலத்துல இருக்கக்கூடிய பண்டாரங்கள்லாம் ரொம்ப விவரமா இருந்தான் ரொம்ப தெளிவான பண்டாரம் அந்த காலத்து பண்டாரங்க என்ன விவரத்துல இருந்தா எதுல இருந்தா விவரத்துல வீடு வீடா வருவான் பிச்சை கேட்க வீடு வீடா சாமிமார் பண்டாரங்கள் வருவாங்க வீடு வீடா வரும்போது என்னாச்சு அந்த வீட்டுல முதல்ல பிள்ளை சத்தம் இருக்கான்னு கேட்பான் பிள்ளை சத்தம் அழுகு சத்தம் கேட்காம இல்லைன்னு கேட்பான் அப்போ என்ன பிள்ளை சத்தம் கேட்டாத்தான் என் அம்மா என் ஆத்த என்ன ஊரணி என் ஆத்தே கொஞ்சம் அன்னம் படுத்த ஒரு சோறு இருந்தா கூட ஆத்தா அவ வீட்டுல பிள்ளை சத்தம் கேட்டாத்தான் அம்மாம்பா அன்னபூரணியும்பா ஆத்தம்பா இல்லன்னா என்ன சொல்லுவா அதே அவ வீட்டுல பிள்ளை இல்லன்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவான் இவன் நினைப்பான் என்ன நினைப்பான் இந்த பாதவத்தி சண்டாளி கரிமுடிவா சண்டாளி வீச முடிவா போன பிறவியில யாருக்கு என்ன பாவம் செஞ்சாலும் இப்பிறையில பிள்ளை இல்லாம இருக்காள இவ கையினால பிச்சை வாங்கணும்னு சொன்னா அவளை பிடித்த தோசம் நாமளையும் பாதி பத்தி பிடிக்கும் அதுதான் வாங்க மாட்டேங்கானோ பிள்ளை இல்லாதவ கைனால பிச்சை வாங்கினா வாங்கி சாப்பிட்டோம்னா அவளை பிடித்த தோசம் நாமளையும் பாதி பத்தி பிடிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க சொன்னாங்களே அதனால தான் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியவர்கள் போக மாட்டார்கள் பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் சுவாமி இந்த விவரத்தை சங்கிலி மாட கோனாருடைய இடத்துல இந்த ஈனமுத்தம்மா அம்மா சொல்லுவா ஐயா சாமி என் வாசல இதனால இதுவரைக்கும் யாருக்காவது நான் எந்த பாவமும் செஞ்சிருப்பேன் இந்த கையால செஞ்சது இல்லையே வட்டிக்கு மேல வட்டி வாங்கி உண்ட தோசை இருக்குமா நம்மகிட்ட கிடையாது கன்றுக்கோ பால் விடாம கறந்து வித்திருக்கமா நம்ம வித்தது இல்லையே ஐயா கண்ணுக்குட்டி குடிச்சது போதும் நம்ம மாட்டுக்கு நமக்கு பால் என்ன கண்ணுக்குட்டி இல்ல கண்ணுக்குட்டி பாலை குடிச்ச பிறகு நமக்கு மிச்சத்தை விட்டு ஆமா கண்ணுக்குட்டிக்கு பால் விடாம கறந்துருக்கியா நான் கறக்கலையே பால்ல பச்சை தண்ணியை ஊத்தி பச்சளம் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கியா கொடுக்கலையே தனி பாலெல்லாம் கொடுத்துருக்கேன் ஓ வீட்டுக்காரி கொடுத்துருக்காளா அவ கொடுக்கவே மாட்டா அதானே அதனாலே உடனடியாக ஈனமுத்தம்மா சொன்ன ஐயா இந்த நாட்டை நான் மட்டும்தான் மலடாக இருக்கனா அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேனா இந்த நாட்டுல வேறொரு மலடே இல்லையா இறைவா ஐயா நான் தான் மலடானேனோ நினைச்சேன் நான் வச்ச மரமெல்லாம் மலடா போச்சு என்ன மரமெல்லாம் எங்க கொண்டு வச்ச என்ன மரத்தை என்ன சொன்னா தெரியுமா என்னையா சொன்னா ஐயோ வாசலில ஒரு மரம் வாழ மரம் மலடாச்சி முத்தத்தில 2 மரம் முருங்க மரம் மலடாச்சி கொல்லையில ஒரு மரம் கொல்லையில ஒரு மரம் என்னோட குலவார மலடாச்சி திருவதியில ஒரு மரம் தான் என்னோட தென்னை மரம் மலடாச்சி ஐயா என் கூட வைத்ததென்னை ஐயா என் கூட வைத்த மரமும் கொலகோலையா காய்க்குதையா பாவி வைத்த தென்னம்பிள்ளை ஒரு பாலை தள்ளட்டுமே
வாய் ஏ மாவள பேமவன பாலை தள்ள இவ சொல்லுதான் என் கூட வச்ச மரமெல்லாம் கொலவலையா காய்க்கி காக்கி சொன்னால இந்த பாதகத்தி வச்ச மரத்துல ஒரு பாலை தள்ளி இருக்கான் பாலை மரத்தை கொண்டு ஏல கொண்டு வச்சதாயி இந்த பாறையில கொண்டு வச்சேன் வல்ல நாட்டு பாறையில எவனோ சொன்னாமனு நீ பாறை கொண்டு வச்சிருக்கிய அது என்னைக்கு காய்க என்னைக்கு தடுத்து என்னைக்கு காய் காய்க்கு உனக்கு கொடுக்கும் அப்புறம் எங்கப்பா வைக்கணும் நல்லா ஆத்தாங்கரை குளத்தாங்கரை கலத்தாங்கரையில பார்த்து வச்சேன்னா தடுக்கும் ஆத்தாங்கரை குளத்தாங்கரைக்கும் நீ லாந்தி பழக்கம் நான் போக முடியுமாங்க ஏன் நீ பெத்தல வர வேண்டிய நாங்க போல மணக்கும் பாரு அதனால் பார்த்தாலே ஆகில ஈனமுத்து அம்மா என்ன சொல்லுவா எங்கனவா மண்ண வேற சாலையில ரெண்டு மாறும் சாலையில ரெண்டு மாறும் சாதி காய்க்கு மாறும் சாதி காயா சாதி காயா கணத்திலையும் தாழ்வான் சாதி காய்ப்பதப்போ சாதி காய்ப்பதப்போ சனத்தாரோடு சேர்வதப்போ மண்ணா எல்லையில ரெண்டு மாறும் ஏழக்கா காய்க்கு மாறும் ஏழக்கா காயாமல் இனத்திலையும் தாழ்வானே ஏழக்கா காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ மண்ணா இனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ மண்ணா இஞ்சி வைத்தால் பிஞ்சேரங்கோம் இஞ்சி வைத்தால் பிஞ்சேரங்கோம் இருவோட்ட காய் காய்க்கும் இந்திரனரோட பிறந்தாள் நான் இருசி என்று பெயரெடுத்த ஹலோ ஹலோ ஊர் பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றால் வெங்கடாசலபுரத்தின் ஊரில் ஊருக்கு மேற்க பொன்னுமூர்த்தி கோயில் குடாவிழாவுக்கு 2 குட்டியான 2 ஆட்டை அடிக்கப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணன் கோயில் மேலூர் அருகாயிலிருந்து நீங்கள் ஏரி கோயில் வந்து செல்லலாம். கோவால் எங்கே இருந்தாலும் காற்று எங்கே இருந்தாலும் உடனடியாக கிருஷ்ணன் கோயில் முன்பதாக வண்டியை கொண்டாந்து விடும்படி உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். வண்டி நிக்கி அப்படியாக சங்கிலிமாட கோனாருடைய மனைவியாகப்பட்ட ஈனமுத்தம்மா சரி ஐயா என்ன இஞ்சி வைத்தால் வெஞ்சரங்கும் எருவோட்டா காய் காய்க்கும் இந்திரனார் உடப்பிறந்தா இருசின்னு பேரெடுத்தேன். பேர் வாங்கினேன் பேர் வாங்கிட்டேனே ஐயா. என்ன சங்கிலிமாட கோனாருடைய மனைவிக்கு ரொம்ப கவலை. என்ன கவலை? ஏன் கவலை? பிள்ளை இல்லைன்னு கவலை. பிள்ளை இல்லைன்னா என்ன செய்வா? பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. மைனுக்கா தெரியும் பிள்ளையோட அருமை, பெத்தவளுக்கு தான் தெரியும். உன் வீட்டுல அப்படி தெரிஞ்சிருக்கும், என் வீட்டுல திருட்டுக்காரு தான் தெரியும். இது மட்டும் சித்திக்கு தெரிஞ்சதோ உன்னை உரல்ல வச்சு இடிச்சிருவா பாத்துக்கோ, கழுத்தை நரிக்கிருவா. அதாவது சங்கிலிமாட கோனாருடைய மனைவியாகப்பட்ட ஈனமுத்தம்மா சொன்னா ஐயா என்ன சொன்னா பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. ஆமா பெத்தவளுக்கு தானே தெரியும். ஏன்னா என்ன ஒரு ஆத்தாங்கரையோரம் ஒரு குளத்தாங்கரையோரம் போய் தண்ணி எடுக்க போறேன். தண்ணிக்கு போனோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள்? அவசரமான முறையில போய் நான் ஒரு பம்புல கொண்டு தண்ணி குடத்தை வைக்க, பம்புல அடி பம்புல கொண்டு குடத்தை வச்சு நிக்க லைன்ல நிக்க பக்கத்துல இருக்கவா பேசுதா என்ன சொல்லுவா? சங்கிலிமாட கோனார் மனைவிய பார்த்து என்ன கேக்கா? ஏட்டி ஏ தாய், ஏ அக்கா, ஏ முத்தம்மா, ஏ ஈனமுத்தம்மா, ஈனமுத்தக்கா, இவா காலு பிள்ளைக்காரி, இவா கை பிள்ளைக்காரி, இவா வாய் பிள்ளைக்காரி, இவா வயிற்று பிள்ளைக்காரி. வயிற்று பிள்ளைக்காரி அழுசார் தான். எங்களுக்கு காலு பிள்ளாலும் கை பிள்ளாலும் நாங்க கொண்டாந்து குடத்தை கொண்டாந்து தண்ணி பிடிக்க வந்திருக்கோம். முறையில் தண்ணி எடுத்து போட்டு வந்திருக்கோம். ஏ அக்காலும் ஏ ஈனமுத்தம்மா, உனக்கு எந்த பிள்ளை அழுவுது? எந்த பிள்ளை? வாய் பிள்ளை அழுவுதா? உன் காலு பிள்ளை அழுவுதா? முறைப்படி சொல்லு. காலு பிள்ளை அழுவுதா? உன் கை பிள்ளை அழுவுதா? உன் வாய் பிள்ளை அழுவுதா? இல்ல உன் வயிற்று பிள்ளை அழுவுதா? பிள்ளையும் அழலையே. பிற எதுக்கு குடத்தை கொண்டாந்து வைக்க?
நிக்க பேசி நிக்கேன்னு ஊர் ஜனங்கள்லாம் பேசுறாளே என்ன ஊர்ல இருக்கும் பெண்கள் எல்லாம் என்ன பேசுதாயா பேசுறாளே அது மட்டுமல்ல அந்த ஈனமுத்தம்மா சங்கிலி மாட கோனாருடைய இடத்துல என்ன சொன்னா தெரியுமா என்னையா சொன்னா ஐயா எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் எந்தரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா 7 பிள்ளை தாயானா 7 பிள்ளை தாயானா தாயானா தந்தரத்து பெண்கள் எல்லாம் தந்தரத்து பெண்கள் எல்லாம் தந்தரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் தலைப்பிள்ளை சூழியானார் பிள்ளை சூரியானா தலைப்பிள்ளை சூழியானார் சூரியானா ஆமா இவ்விதமா இருக்கும் போது சங்கிலி மாட கோனாரோ வாடியம்மா முத்தம் மாற முத்தம் மாறே இனமுத்து பெண்கோடிய பெண்கோடியே கவலைப்பட வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா நம்முடைய குலதை சித்தா தங்கரைத நீல அந்த தென்கரையில் வீச்சிருக்கும் அந்த வன்னி அடி சுடலையத்தான் சுடலையத்தான் அவனுக்கு மாதாந்த நடக்கணுமே ஐயா வன்னியடி சுடலைக்குத்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நாம நேர்ந்து தவம் இருந்து அம்மன் விளக்கு எடுக்கணும் மாதாந்த நடக்கணும் அப்போ மங்கையான முத்தம்மாளோ சங்கிலி மாட கோணா அவங்க பிள்ளை இல்ல கவலை உண்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில அந்த வன்னியடி சுடலையுட வாசலுக்கு போகணுமே நம்ம சாமியத்தான் வணங்கணுமே சங்கரங்கோவில் வாழும் சங்கரனை நர்வாசலிலோ அவளுடைய கோமதிய அவளுடைய வாசலுக்கு மாதாந்த நடந்துடலாம் சங்கரனை நர்வாசலுக்கோ சங்கிலி மாட கோணா அவருடைய மனைவி அம்மா அந்த ஈனமுத்து அம்மா அதாவது உங்க எல்லாத்துக்கும் ஒரு விவரம் சொல்லுங்க கோளுங்க என்னையா விவரம் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிதான் போனாலும் கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியை கும்பிடுதமோ இல்லையோ சரி யார முத கும்பிடணும் எந்த சாமியை கும்பிடுதமோ இல்லையோ கும்பிடலையோ குலதெய்வத்தை கும்பிட மறக்க கூடாது குலதெய்வத்தை மறக்கவே கூடாது குலதெய்வத்தை கும்பிட்டே ஆகணும் நான் காசிக்கு போனேன் சொல்லுவோம் கன்னியாகுமரிக்கு போனேன் சித்தமாட போனோம்னு சொல்லுதோம் குத்தாலம் போனேன் பாவநாதன் நீ போ வேண்டாமுங்கள போ பாடு போயிட்டு வந்துட்டே இரு எந்த கோயிலுக்கு போனாலும் குலதெய்வத்தை மறக்கப்படாது எந்த சாமியை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது குலதெய்வத்தை மறக்க யாரு பகை இருந்தாலும் சரி
குருவினுடைய பகையும் ஆமா குலதெய்வத்தினுடைய பகையும் இருக்கவே கூடாது குரு ஐயா யாரு? சொன்ன மாதிரி குரு யாருன்னு கேட்டியா? வாத்தியாரு அட பாவி இவ்வளவுனா யாரு தட்சிணாமூர்த்தி தாயும் தகப்பனும் தான் நமக்கு குரு. ஆமா, குரு ஆமா தாய் இவங்க பகை இருக்கவே கூடாது. ஆஹா, இது தொட்டக்கூடாது. பாட்டுக்கோ. ஆமா அதனாலே அந்த சங்கிலி மாட கோனாரும் ஈனமுத்தம்மாளும் சரி பிள்ளை இல்லாம ஆமா உடனடியாக வந்துகிட்டு இருக்காங்க. சரி வன்னியடி சுடலையுடைய வாசல்ல போய் ஆமா செவ்வாய் வெள்ளி ஐயாவுக்கு தீபம் போடுதாங்க. தீபம் போடுறதா 2 பேரும் போய் தீபம் போட்டு சாமியை கும்பிட்டு இருக்காங்க. அப்படியாக இந்த சங்கிலி மாட கோனாரி ஈனமுத்தம்மாளும் ஆமா ஆமோ. என்ன நடந்தது? என்ன நடந்தது? சாமிக்கு போகணும். சரி சித்தாத்தங்கரையில தென்கரையில வீச்சிருக்கிறாரு வன்னியடி சுடல. சுடல சுடல. அந்த வன்னியடி வாசல்ல போய் ஆமா 21 பந்தி தேவாலைக்கும் தீபம் போட்டு திருவிளக்கு ஏத்தி ஏற்றி மண்டி போட்டு ஈனமுத்தம்மா மடிப்பிச்ச கேக்கா. சரி ஐயா. என் குலதெய்வமே, என்ன என்ன என் கடவுளே ஐயா, எந்த தெய்வமாவது எனக்கு நீங்க கண் திறக்க கூடாதா? 21 தெய்வம் இருக்கல, எனக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை ஒரு கண் திறந்து வழிகாட்டப்படாதா எனக்கு? அப்படி என்று உடனடியாக இந்த சங்கிலி மாட கோனாரும் ஈனமுத்தம்மாளும் இரண்டு பேர்களும் தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த வன்னியடி சுடலையுடைய வாசல்ல போய் நேர்ந்து தவம் இருந்தாங்க, நெய்விளக்கு எடுத்தாங்க. நெய்யாக தெய்வத்தை போட்டாங்க, நெய்விளக்கு எடுத்தாங்க. சங்கிலி மாட கோனாரு வன்னியடி சுடலைய கும்பிடுறாரு. சரி, அந்த அம்மா யாரை கும்பிடுதா? ஈனமுத்தம்மா பாதாள கண்டியவும் பேச்சி பிரம்ம சக்தியும் கும்பிடுதா. அந்த ரெண்டு அம்மாளையும் கும்பிடுதா, ரெண்டு அம்மாளையும் கும்பிடுதா. ஏ தெய்வங்களே, ஏ அம்மா, ஏ பாதாள கண்டி,